இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 231 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். பொதுவான உயர் நீதிமன்றத்தை உருவாக்குதல். பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 214 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும். ஆனால் விதி 231 நாடாளுமன்றத்திற்கு பார்லிமெண்ட் ஒரு சிறப்பு அதிகாரத்தை வழங்குகிறது. பொதுவான நீதிமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை காமன் ஹைகோர்ட் உருவாக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. நாடாளுமன்ற அதிகாரம். இதற்கான சட்டத்தை நாடாளுமன்றம் மட்டுமே இயற்ற முடியும். நிர்வாக வசதி. மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலங்கள் அல்லது சிறிய மாநிலங்களுக்கு தனித்தனியே நீதிமன்றம் அமைப்பதற்கு பதிலாக நிர்வாக வசதிக்காக இந்த பொதுவான நீதிமன்றங்கள் அமைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம். இது பஞ்சாப், ஹரியானா ஆகிய இரு மாநிலங்களுக்கும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்திற்கும் பொதுவானது. மும்பை உயர் நீதிமன்றம். இது மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களுக்கும் சில யூனியன் பிரதேசங்களுக்கும் பொதுவானது. கவுகாத்தி உயர் நீதிமன்றம். இது அசாம், நாகாலாந்து, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றமாக செயல்படுகிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in